பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது Amen. Amen. The Bible says, வேதம் விதமாக சொல்லுகிறது, on a certain day, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, on a certain day, ஒரு குறிப்பிட்ட நாளிலே, just like today, இன்றைக்கு இருக்கிறது போலவே, that Jesus came to the synagogue இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திற்கு வந்தார். to do his normal assignment. அவருக்கு அவருடைய வேலை செய்வதற்கு To me, இப்பொழுது என்னை கவனியுங்கள். there is always a day of miracle for somebody in life. எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Every day can never remain the same in our life, ஒவ்வொரு நாளிலேயும், especially when Jesus is involved. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அற்புதம் அங்கே நடக்கிறது. So the Bible said there was a woman அங்கே ஒரு பெண் இருந்தார், who has been in one infirmity ஒரு பலவீனத்தினாலே அவள் for இருந்தார். the past 18 years. 18 ஆண்டுகளாக She has been in this problem. இதே பிரச்சனையில் அவள் இருந்தார். The problem has caged her life. அந்த பிரச்சனை அவளை பற்றி The பிடித்தது. problem has pressed her life. அது அவளை அழுத்தினது. The problem has destabilized her life. அவளுடைய வாழ்க்கையை The சின்னவண்ணமாக்கி விட்டது. problem has disorganized her life. அவளுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டது. So because of the situation she found herself, தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை no நிமித்தம் one wants to associate with her. யாரும் அவளோடு கூட இருக்க விரும்பவில்லை. Nobody wants to come close to her. அவளுக்கு பக்கத்துல இருக்க யாரும் விரும்பவில்லை. Everyone is running away from her. அவளை விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். For the 18 years, 18 ஆண்டுகளாக, 18 good years, 18 ஆண்டுகளாக she was in this calamity. இதே பிரச்சனையில் அவள் இருந்தாள். I don't know who is here this morning. இன்றைக்கு காலையிலே யார் இப்படிப்பட்ட I don't know what you're passing through in your family, in your life in this channel. உங்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமையில எத்தனை பேர் கடந்து செல்கிறீர்கள் எனக்கு தெரியாது. But I speak to you as a man God sent to India. ஒரு மனிதனை தேவன் இந்தியாவிற்கு அனுப்பி There is an expiring date for your situation. இந்த சூழ்நிலைக்காக தேவன் If அனுப்புகிறார். you believe me, shout hallelujah. நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? So this woman came to the church, இந்த பெண்மணி ஆலயத்திற்கு வந்தாள். synagogue as it used to be in those days. அந்த நாட்களே ஜெப ஆலயம் இன்றைக்கு இருக்கிற ஆலயத்தை Just போல the same way you came to church. நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது போல So she came, she sat. அங்கே அவள் உட்கார்ந்து The இருக்கிறாள். same way you are sitting. நீங்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, And she was looking at Jesus. இயேசுவை அவள் பார்த்து And கொண்டிருக்கிறாள். Jesus was busy ministering his word. அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஊழியம் செய்து And கொண்டிருக்கிறார். the Bible says suddenly, திடீர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. suddenly, திடீர் என்று that is how miracle comes our way. அவளுடைய அற்புதம் அவளுக்கு நேராக வந்தது. And that's why whatever God says, that is what he is doing. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிற காரியங்களை அவர் செய்கிறார். And no power on earth in hell can stop the power of God over your life. தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை எந்த அதிகாரமும் வல்லமையும் When Jesus locates you, no power can stop the movement of the glory of the anointing of God in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகத்தினுடைய மகிமை இறங்கி வரும்போது அதை எதுவும் தடுக்க முடியாது. The power of Satan held this woman for 18 good years. 18 ஆண்டுகளாக சாத்தானுடைய வல்லமையை இந்த மகளை கட்டி வைத்தது. Suddenly one day, திடீரென்று ஒரு நாள், just one day, ஒரு நாளிலே, just one day, ஒரு நாளிலே Jesus saw her. இயேசு அவளை பார்த்தார். When Jesus saw her, இயேசு அவளை பார்த்தார். the Bible says, வேதம் விதமா சொல்லுகிறது, what was holding her for 18 years, 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருந்த, what was keeping her in, what has separated her from her relations, from friends, just like that. 18 ஆண்டுகளாக தன்னுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்களிடமிருந்து அவளை பிரித்திருந்த அந்த காரியம், Jesus spoke to that. அந்த பிரச்சனைக்காக இயேசு பேசினார். Within 1 second, ஒரே நிமிஷத்துல what was holding her for 18 years 18 ஆண்டுகளாக இந்த காரியங்கள் left her. அவளை விட்டு போய்விட்டது. I don't care what was holding you. உங்களை என்ன காரியம் பாதிக்கிறது என்று எனக்கு கவலை I இல்லை. don't care what is holding you. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று நான் அறிந்து கொள்ள வேண்டிய I அவசியம் இல்லை. don't care what you are passing through. நீங்கள் என்ன பிரச்சனையில போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு Whether தெரியும். 1 year, 2 years, or 3 years, or 18 years. ஒரு வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா 18 ஆண்டுகளோ, Today is a day of God touching or you touching. இன்றைக்கு தேவன் உங்களை தொடப் போகிறார். Tonight, today, இன்றைக்கு காலையில, today, இன்றைக்கு as the Lord God liveth, இங்கே தேவன் இருக்கிறார். the Holy One of Israel,
அவருடைய வார்த்தை. The God on whose name the Assemblies of God Church Foundation was led. இன்றைக்கு காலையில் இந்த அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. I'm so proud of that name. அந்த வார்த்தை அந்த பெயருக்கான That name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய For the நாமத்தை Bible says by the mention of the name Jesus, இயேசு கிறிஸ்து என்கிற every நாமத்தில் knee must bow. எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். Every sickness must bow. எல்லா வியாதிகளும் நீங்க வேண்டும். Every evil spirit must bow. எந்த பொல்லாத ஆவியும் முழங்கால் பட The வேண்டும். demon hears his voice, they flee away. எந்த பிசாசுடைய பிடியா இருந்தாலும் The நீங்க wind and the storm, they hear his voice. அவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது I come to you with that name. அந்த இயேசுவின் நாமத்தினாலே I நான் come வருகிறேன். to you with that name. அந்த நாமத்திலே நான் The வருகிறேன். same name that Reverend Mohan has been speaking to you. இன்றைக்கு பாஸ்டர் மோகன் அவர் மூலம் அவர் பேசின அதே The same name நாமத்தின் that மூலமாக the same name that the pastors here have been talking about. அதே வல்லமையின் மூலமாக This morning I come with that name. அந்த நாமத்தை நான் நோக்கி கூப்பிடுகிறேன். That name அந்த நாமம் that saw that woman. அந்த பெண்மணியை சுகமாக்கினது. Now something happened in the life of that woman. அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் Number நடைபெற்றது. one, முதலாவதாக Jesus saw her. இயேசு அவளை பார்த்தார். Number two, இரண்டாவதாக Jesus picked interest in her life. அவளுடைய வாழ்க்கையில் அவர் விருப்பம் உள்ளவராக Number நாமார். three, மூன்றாவதாக her condition touched Jesus. இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நிமித்தமாக அவர் வேதனைப்பட்டார். Number four, நான்காவதாக Jesus called her name. இயேசு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். Then number five, ஐந்தாவதாக Jesus also went to her and speak to her. இயேசு அவளிடத்திலே சென்று அவளோடு பேசினார். Then number six, ஆறாவதாக Jesus also commanded what is holding her to lose her. அவளை தாக்கியதான காரியத்திலிருந்து அவளை விடுதலையாக்கினார். Number seven, ஏழாவதாக and the Bible says when that problem had the voice of Jesus, அந்த பிரச்சனை தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது the problem left her. அந்த பிரச்சனை அவளை விட்டு விட்டது. And the நீங்க Bible says வேதம் சொல்லுகிறது she that was bent அவள் 18 ஆண்டுகளாக கூனியாக இருந்தவள் stood up அப்படியே எழும்ப ஆரம்பித்தாள். ஹalleluya. and began to walk. அவள் எழுந்து நடக்க Come on, shout hallelujah! ஹalleluya சொல்லலாமா? Shout ஓ hallelujah! ஹalleluya என்று சொல்லுங்க. Shout hallelujah! ஹalleluya. Shout hallelujah! ஹalleluya. What was holding this woman could not hear the language of the medical doctors. அன்றைக்கு இருந்த அவளுடைய பிரச்சனை அன்றைக்கு இருந்த மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. Could not hear the voice of the physicians. மனிதர்களுடைய மருத்துவர்களுடைய வார்த்தையினால சுகமாக்க முடியவில்லை. There was a woman in the Bible வேதத்திலே ஒரு பெண்மணியை நாம் where பார்க்கிறோம். we read in Mark chapter 5. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் The வாசிக்கிறோம். Bible says that this woman has been in infirmity for 12 and a half years. 12 ஆண்டுகளாக அவள் இந்த பலவீனத்திலே இருக்கிறாள் இந்த பெண்மணி. Now, the Bible also told us that Jesus spent 33 and a half years on earth. பூமியிலே இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். Now, listen to me carefully. நல்ல கவனிங்க, கவனமா Listen to me carefully கவனமா now. கவனிங்க. I'm rounding up because I need to have 10 minutes to minister to you. உங்களுக்கு 10 நிமிஷம் நான் கடைசியில் ஊழியம் செய்ய போகிறேன். Now, for 3 and Jesus' ministry started at the age of 30 years, so he spent 3.5 years on earth. பூமியிலே அவர் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். So, and this woman has been in this problem for 12 and a half years. இந்த பெண்மணி 12 ஆண்டுகளாக அந்த பிரச்சனையில இருந்திருக்கிறார். Which means that the problem has been there for 9 years before Jesus' ministry started. அப்படி என்று சொன்னால் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே 9 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை அவளுக்கு இருந்திருக்கிறது. So she has been in this problem for 9 years. 9 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருந்தது. Now 3.5 years Jesus walked, so come together 12 and a half years. எனவே 12 ஆண்டுகளாக அந்த பிரச்சனையில் அவள் So something happened. ஒரு காரியம் நடந்தது. And the Bible says that this woman called the woman of issue of blood. அவளுக்கு சரீரத்திலே பெரும்பாடு உண்டாயிருந்தது. Now that wasn't her name. அது அவளுடைய பேர் அல்ல. That was not her name. அது அவளுடைய பேர் அல்ல. She has a name. அவளுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும். But why is it that the Bible describes her as a woman of the issue of blood? ஏன் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேதம் அவளை விவரிக்கிறது? Because the problem of life has taken over her name. ஏனென்றால் அந்த பிரச்சனையே அவளுக்கு பேராக மாறிவிட்டது. Her condition took over her name. அந்த அவளுடைய சூழ்நிலையே அவளுக்கு பெயராக மாறிவிட்டது. There are people even in the church in the world, sin has taken over their name. இந்த நாட்களிலும் கூட உங்களுடைய பிரச்சனையே உங்களுடைய பெயராக மாறிவிட்டிருக்கிறதா? People know them as chain smokers.
ஒருவேளை தொடர்ந்து புகைக்கிறவர்களாக நீங்கள் They இருக்கலாம். are known to be fornicators and adulterers. விபச்சாரக்காரர்கள், வேசித்தனக்காரர்கள் என்கிற பெயர் வந்திருக்கும். They are known to be idol worshippers. ஒருவேளை விக்கிரகாராதனைக்காரர்கள் என்ற பெயர் They are வந்திருக்கும். known for practicing one sin or the other. ஒரு பிரச்சனை, ஒரு பாவம் இன்னொரு பாவத்தை செய்வதுங்கிறதான பெயர். At the same time, the condition of their family has also given them a name. அது நிமித்தமாக அவனுடைய குடும்பமே அப்படிப்பட்ட ஒரு பெயர் அவர்களுக்கு வைத்திருக்கலாம். So this woman has had good news and testimonies, and she has had miracles of Jesus, how Jesus has been going about healing and touching people. இயேசு கிறிஸ்து கடந்து சென்று ஜனங்களை தொட்டு சுகமாக்குறதான அந்த வேளையிலே அவளும் சுகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லக்கூடியதான ஒரு நிலைமை அவளுக்கு உண்டாயிருந்தது. In the book of Matthew chapter 9, she heard about how Jesus met the blind man and he healed them. அங்கே ஒரு குருடனான மனிதனை கண் பார்த்து இயேசு சுகமாக்கினதை அவள் Now கேட்டிருந்திருப்பாள். this woman also heard about the testimony of this woman has been in infirmities for 18 years. 18 ஆண்டுகளாக அவள் வியாதியோடு கூட இருந்ததும் கேள்வி. How Jesus called her out and healed her. எப்படி இயேசு அவளையும் கூப்பிட்டு சுகமாக்கினதை அவள் கேட்டிருந்திருக்கலாம். But she has not been privileged to see Jesus. ஆனால் அவள் இயேசுவை சென்று பார்க்க முடியாத ஒரு And சூழ்நிலை. she's very much interested to receive her healing. ஆனால் அதே நேரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் விரும்பினாள். Nicodemus have heard how Jesus has been ministering to people and they become born again. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஊழியம் செய்தனால் அவர்கள் மறுபுறம் And படைந்திருக்கிறார். Bible says secretly he came to Jesus. எனவே அவள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருக்கிறார். What shall I do? What shall I do? நான் இப்பொழுது இந்த சூழ்நிலை என்ன செய்ய Jesus முடியும்? said, except a man become born again. ஒரு மனிதன் மறுபடியும் பிறவாவிட்டார். If you're here this morning, இன்றைக்கு காலையில் நீங்கள் you are இருக்கிறீர்கள், not yet born again. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டார். You are not part of us. இங்கே நான் இங்க இருக்கிற இந்த கூட்டத்தோடு கூட You must give பங்காளிகளாக your life இல்லை. to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் It ஏற்றுக்கொள்ளுங்கள். doesn't matter whether you're a Christian or whether you come to church. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவலா இருக்கலாம், சபைக்கு வந்திருக்கிற எல்லாருமே. You can be a Christian in the church and still be a candidate to hellfire. ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாட்களாக திருச்சபைக்கு வந்திருந்திருக்கலாம். I don't care what the problem could be. ஒருவேளை என்ன பிரச்சனை என்று எனக்கு அது கவலை. What I'm after is the ability of God. நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தைகளை When you கவனியுங்கள். make yourself available, God will perform what He has said concerning your life. உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் சொன்ன காரியங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். So this woman was in this problem, இந்த பிரச்சனையிலே இந்த பெண்மணி and suddenly, திடீர் என்று the சொல்லி Bible says she heard about the movement of Jesus Christ. பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அசைவாடுதலை அவள் கண்டார். And it happened that it was the same year Jesus was rounding up His ministry on earth. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை முடிக்கிற அந்த காலகட்டத்தில் இது And she நடந்திருக்கிறது. said to herself, அவளிடத்தில் தான் சொல்லிக் since கொண்டார். I could not meet with Jesus, I couldn't meet with Jesus. Since I could not meet with Jesus, இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க so முடியாததனால that He can touch me, அவர் என்னை தொட வேண்டும் என்று so that சொன்னார். He can heal me, அவர் என்னை சுகமாக்குவதற்காக she said to herself, அவள் தன்னிடத்தில் சொல்லிக் கொண்டாள், I cannot wait until Jesus meet with me. இயேசு கிறிஸ்து சந்திக்கிற வரைக்கும் நான் Listen to my voice. நான் கடந்து செல்லட்டும். This morning, இன்றைக்கு காலையில you cannot wait. நீங்கள் காத்திருக்க முடியாது. You cannot wait. நீங்கள் காத்திருக்க முடியாது. May I request you to stand on your feet? நீங்கள் எல்லாரும் எழும்பி நிற்க வேண்டும் என்று சொல்லி Because I'm about to round up. நம்ம எல்லாரும் எழும்பி Drop your நிற்போம். Bible and stand on your feet. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமாக. பைபிளை கீழே வச்சுட்டு நாம எல்லாரும் எழும்பி நிற்போம். Quickly do that. We don't have time. Everyone stand. If you cannot walk, if you cannot stand, stand on your feet. நீங்கள் எழும்ப முடியாதவர்களானால் எழும்பி நில்லுங்கள். If you're crippled, in the name of Jesus, I command you stand on your feet. ஒருவேளை நீங்கள் நடக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், எழும்பி நடங்கள். Today is a day of miracle. இன்றைக்கு இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். I want everyone to stand on his or her feet. நீங்கள் எல்லாருமே எழும்பி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Wherever you are, stand on your feet. நீங்கள் எழும்பி நில்லுங்கள். If you're having pain, that pain is going right now. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் வலி இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த வலி நீங்குகிறது. Now listen to me, everybody. எல்லாரும் இப்பொழுது கவனியுங்கள். This woman, இந்த பெண்மணி she said, சொன்னாள், if Jesus cannot touch me, இயேசு என்னை தொடாவிட்டால். what did she do? அவள் என்ன செய்தாள்? She went by faith விசுவாசத்திலே அவள் கடந்து to சென்றாள். touch the garment of Jesus. அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்காக. She said, I don't want to remain in this condition. இந்த நிலைமையிலே நான் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. Jesus is rounding up his ministry. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிக்க போகிறார். Hey, why would you remain in that condition on this Sunday? ஏன் இந்த